ஒருவனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடையே இந்த சிந்தனை தான். இந்த சிந்தனை சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். நீங்க நேரத்துல சர்ச்சுக்கு வருவோம், ஆனா சர்ச்சு உள்ள உட்காந்துட்டு அமெரிக்கால சுத்தி பாஸ்டிங்க கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுவாரு. ஆனா கண்ணுலாம் அவர் மேலதான் இருக்கும், சிந்தனை மட்டும் வேற எங்கேயும் இருக்கும். உங்க சிந்தனைய யாரோ ஒருவன் உங்கள் அனுமதி இல்லாம சிறைபிடித்து வைத்திருக்கிறான். பாஸ்டர் எதையாவது ஒன்று சாப்பிட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சா போதும், பத்தியா ஒரு கேஎஃப்சில சிக்கன் கேக்குது. தீய நோக்கமே பாவமா? நீங்க சிந்தனைய உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்குள்ள அர்ப்பணிக்காம கொண்டு வராம எந்த ஒரு முன்னேற்றத்தையும் உங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அது எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும், எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும், சிந்தனை மாறலனா வாழ்க்கை மாறவே மாறாது. வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்னா சிந்தனையில மாற்றம் வரணும். எதிலே இன்னைக்கு அநேகர் தவறி விழுந்து விடுகிறோம், அல்லது சத்துரு எதை நோக்கி நம்மை திசை திருப்பி விடுகிறான் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு கூட தெளிவாய் பேசினார். அதுதான் முன்பாக இன்னைக்கு இந்த மாலை வேளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, விசேஷமாய் மிகப்பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்றும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து, நல்லா கவனிங்க, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. போதும், நன்றாய் கவனியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அநேகருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றமின் வாழ்க்கையில் வராதா, முன்னேற்றமின் வாழ்க்கையில் கிடைக்காதன்னு சொல்லி அநேகருடைய அங்கலாய்ப்பு இருக்கிறது. என் வாழ்க்கை முன்னேற்றத்திலே வாழ்க்கை நான் நகர்த்திவிட மாட்டேனா, அல்லது என் வாழ்க்கையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உலக பிரகாரமான வாழ்க்கையா இருக்கட்டும், என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்த்தே தீர வேண்டும் என்று சொல்லி அநேக நேரத்தில் ஜெபித்து விடுகிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய பிரயாசங்களை செலுத்துகிறோம். ஆனால் அநேக நேரத்தில் தோல்வியை தான் பார்க்கிறோம். நன்றாக கவனிங்கள். முன்னேற்றம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வார்த்தை. யாருமே இருந்த இடத்திலே இருக்க வேண்டும், வாழ்ந்த வாழ்க்கையவே வாழ்ந்துவிட வேண்டும் என்று யாரையும் ஆசைப்படுவது இல்லை. ஒரு படி முன்னேற வேண்டும், சாய்த்து விட வேண்டும், தேவன் எனக்கு வைத்திருக்க லக்கை அடைந்து தீர வேண்டும் என்று சொல்லி அநேக காரியத்திலே நாம் பிரயாசப்படுகிறோம், அதற்கான முயற்சிகள் செய்கிறோம். ஆனால் பிசாசானவன் நாம் எடுக்கிற முயற்சிகள், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் வைத்திருக்கிற முன்னேற்றத்திற்கான பாதைகளை தடை செய்து ஏதோ ஒரு தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விடுகிறான் என்பதற்கு மாற்று கருத்து இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை தெரியுமா? உங்க வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உலக பிரகாரமான ஆசீர்வாதமா இருக்கட்டும், இந்த 2 விதமான ஆசீர்வாதத்திலே நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்க வேண்டுமானால் ஒன்றே ஒன்றுதான், உங்க சிந்தனையில ஒரு மாற்றம் வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தனை மாற்றப்படாத பட்சத்திலே, உங்கள் சிந்தனை ஒரு தெளிவை நோக்கி இல்லாத பட்சத்திலே நீங்கள் எதை செய்தாலும் அது தோல்வியை நோக்கித்தான் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். வேதம் சொல்லுகிறது, தங்கள் சிந்தனைகளினாலே என்ன ஆனார்களாம்? என்ன ஆனார்களாம்? வீணரானார்கள். தங்களுடைய சிந்தனையினாலே. நல்லா கவனிங்க. வேற யாருமே சூனியம் வைக்கல, யாரும் அங்க மந்திரம் வைக்கல, யாரும் குழி வெட்டல. வசனம் சொல்லுது, தங்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். ஹல்லேலூயா. தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்ட, அல்லது வாழ்க்கையை பிசாசு 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 ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு திசை திருப்புகிற ஒரு வழி என்ன? சிந்தனை.
இந்த சிந்தனையை பிடிச்சு ஆற்றாம பாருங்க, அவன் ஆட்ட ஆட்ட நீங்களும் கூட சேர்ந்து அவன் பின்னாடியே போவதனாலே, தேவையில்லாத யோசனைக்கு இடம் கொடுப்பதனாலே, தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் அநேக நேரத்தில் முன்னேறி சென்று விடாமல் நாம் பாதிக்கப்பட்டு விடுகிறோம் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 95% தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடையே இந்த சிந்தனை தான். இந்த சிந்தனை சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். இந்த சிந்தனை சரியா இருந்தா தேவனுடைய நன்மைகளை விடுதலையோடு கூட பெற்று அனுபவிக்கலாம். இந்த சிந்தனை சரியா இருந்தா தேவன் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை வெகு சீக்கிரத்தில் அடைந்து விடலாம். இந்த சிந்தனையை பிசாசானவன் தன்னுடைய வலைக்குள்ளே சிறைப்பிடித்து விடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். வசனம் சொல்லுது, தீய நோக்கமே பாவமாம். நீதிமொழிகள் அப்படிதான வசனம் போட்டிருக்கு, தீய நோக்கமே பாவம். அப்ப என்னன்னா, பிசாசு சிறைப்பிடிப்பது முதல் விஷயம் என்ன? உங்களுடைய சிந்தனையை சிறைப்பிடித்து விடுகிறான். நீங்கள் முன்னேற கூடாதபடிக்கு, தேவ திட்டத்தை பெற்றுவிடக் கூடாதபடிக்கு, இலக்கை அடைய கூடாதபடிக்கு அவன் செய்கிற மிகப்பெரிய காரியம் சிந்தனை. We pray, we read the Bible, we go to the church, but nothing happened. சபைக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், நல்ல ஆராதனை பண்றோம், உண்மைதான். ஆனால் எங்கேயோ பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. something happening. ஏதோ ஒரு தடை இருக்கிறது. ஏன் முன்னேற்றம் இல்லை? ஏன் பாதிப்பு? ஏன் தடைகள்? ஏன் ஸ்தம்பித்திருக்கிறது? ஏனா பிசாசனவன் இந்த சிந்தனையை சிறைப்படுத்தி வைத்திருப்பதனால, அந்த சிந்தனை மூலமாய் இந்த இருதயம் இருளடைந்ததனால தேவனால எதையும் செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. இந்த ராத்திரில கர்த்தருடைய கரம் உங்கள் சிந்தனை மேல் இறங்குவதாக, சிந்தனை மேல் இறங்குவதாக. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத யோசனைகளை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் இந்த ராத்திரி வேளையிலே ஒன்றுமில்லாமல் உடைவதாக இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தங்களுடைய சிந்தனையில தான் வீணா போனாங்களாம், வேற ஒண்ணும் இல்லை. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லுது, இமேஜினேஷன் யூஸ்லெஸ். இமேஜினேஷன், கற்பனைகள், தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத கற்பனைகள். நல்லா கவனிங்க. பிசாசின் தந்திரத்தை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க முன்னேறி போயிட்டே இருக்கலாம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும். உங்க சிந்தனையை யாரோ ஒருவன் உங்கள் அனுமதி இல்லாம சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. தேவன் வாழ வேண்டிய இடத்துல, தேவனை குறித்து யோசிக்க வேண்டிய இடத்துல, தேவன் யார் என்று அதிகமாய் ருசி பார்க்க வேண்டிய இடத்துல யாரோ ஒருவன் அமர்ந்திருக்கிறானே, அவனை துரத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க சிந்தனைய உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்குள்ள அர்ப்பணிக்காம, கொண்டு வராம எந்த ஒரு முன்னேற்றத்தையும் உங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அது எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும், எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும், சிந்தனை மாறலனா வாழ்க்கை மாறவே மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. நம்ம அநேக நேரத்துல சர்ச்சுக்கு வருவோம், ஆனா சர்ச்சு உள்ள உட்கார்ந்துட்டு அமெரிக்காலாம் சுத்தி பார்ப்போம். ஆமாவா இல்லையா? We are sitting in the church, but we will roam everywhere. எங்க? Without taking a passport and visa. எங்க இருப்போம்? அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், இத்தாலி, இங்கெல்லாம் அப்படியே பாஸ்டிங்க கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுவாரு. ஆனா கண்ணுலாம் அவர் மேலதான் இருக்கும், சிந்தனை மட்டும் வேற எங்கேயும் இருக்கும். ஆனா பாஸ் நினைப்பாரு, எவ்வளவு அழகா நம்ம பிரசங்கத்தை அசையாம ரொம்ப அழகா கேட்டுட்டு இருக்கிறாங்களேன்னு. ஆனா பிசாசு உன் சிந்தனையை சிறைப்பிடிச்சு, வசனம் உன் சிந்தனையில போக கூடாதபடிக்கு அப்படியே என்ன பண்றான்?
உன்னை அப்படியே என்ன பண்றான், ஊரெல்லாம் சுத்தி 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 வச்சு, சில பேருக்கு அப்படின்னா தேவையில்லாத யோசனை, தேவையில்லாத கற்பனைகள். இன்றைக்கு அவைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டாதான் உங்கள் ஜெபத்திற்கு ஒரு பதில ஆண்டவரால கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. தங்கள் சிந்தனையில வீணரானார்கள். அநேகருடைய வாழ்க்கை வீணா போது. ஜாக்கிரதை. சிந்தனையை சிறைப்பிடித்திருக்கிற பிசாசே வெளியே போ என்று நீங்கள் அதிகாரமாய் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொன்னாரு, முதல்ல உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்னா சிந்தனையில மாற்றம் வரணும். காயின் ஆபேல் ரெண்டு பேருமே காணிக்கைய ஆண்டவருக்கு படைக்கிறாங்க. ஆனா ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன பண்ணாரு, அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. இப்போ முடிஞ்சு போச்சு, சாப்டர் இஸ் க்ளோஸ்ட். ஆனா இந்த காயின் என்ன பண்றான், வந்ததற்கு அப்புறமும் என்ன பண்றான், யோசிக்கிறான். ஓ, என் சகோதரனுடைய காணிக்கை மாத்திரம் அங்கீகரிச்சுட்டாரு, ஏன் அப்படி என்ன பண்ணுங்க பாருங்க. இப்ப இவனுடைய யோசனை யாரு உள்ள உட்காந்துட்டா தெரியுமா, பிசாசு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவன் யோசிக்க முழுவதுமாய் அப்படியே சிறைப்படுத்தி விட்டான். சிறைப்படுத்தினதுனால அவனுடைய இருதயம் இருளடைய ஆரம்பிச்சதுனால சொந்த சகோதரன் என்று பாராமல் கொலை செய்கிற அளவுக்கு அவன் தூண்டப்பட்டது காரணம், பிசாசு அவன் சிந்தனையை ஆக்கிரமிப்பு பண்ணது ஒரே ஒரு காரணம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு சிந்தனையில நீங்க பிரசங்கத்தை கேட்கும் போது, ஆண்டவரே இந்த கூட்டத்தில் முடிவதற்குள்ள என் சிந்தனையை நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணுங்க, நீங்க சிறைபிடிங்க. பிசாசுக்கு எந்த அதிகாரம் இல்லை. நான் உம்முடைய சாயலே உண்டாக்கப்பட்ட என்ன அவன் சிறைபிடிக்க முடியாது. என் சிந்தனையை தொட அதிகாரம் இல்லை. என் சிந்தனைக்கு அதிகாரி, என் சிந்தனைக்கு தலைவர் அது வேற யாரும் இல்லை, இயேசுன்னு சொல்றவங்க மாத்திரம். இப்ப நல்ல கைகளை தட்டி இயேசு ராஜாவை கமான் சபையே, தேவனுடைய சபையே நல்லா கவனிங்க. உங்கள் சிந்தனை பிசாசு சிறைபிடித்தால் என்ன நடக்கும்ன்றது அந்த வசனத்திலே போட்டிருக்கு. தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அவர்கள் நல்லா தான் இருந்தாங்க, வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனால் சிந்தனை எப்போது சிறைபிடிக்கப்பட்டதோ வீணா போயிட்டான். இப்போ சிந்தனையை பிசாசு சிறைப்பிடிச்சிட்டானா என்ன நடக்கும்ன்றதை கீழே பாருங்க. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து. அப்பனா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், உங்க சிந்தனையை பிசாசு தொட்டா இதயம் இருளடைந்துடும். வெளிச்சமா இருந்த இருதயம், பிரகாசமா இருந்த இருதயம், கர்த்தரை தேடின இருதயம், கர்த்தருக்காக வைராக்கியமா ஓட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணின அதே இருதயம் தான் சிந்தனையை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்ததுனால இப்ப இருதயம் இருளடைந்து பிசாசின் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அவனுக்கு உரியதாய் மாறிவிடும். அப்படிதான் காயினுக்கு மாறிச்சு. கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா அப்படியே இதத்துல வந்து அவனை குத்தி கொன்னுலாமன்னு சொல்லி ஒரு கொலையை நோக்கி போகிற அளவுக்கு சிந்தனை பிசாசின் கரத்தில் பிடிக்கப்பட்டது. இன்னைக்கு தெளிவாருங்க. இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும். ஏசப்பா, இந்த சிந்தனையிலிருந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை வரட்டும், ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிமொழிகள் 12:2 வாசிங்க. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்சிந்தனையுள்ள மனுஷனை ஆக்கினைக்குட்படுத்துவார். லிசன், நன்றாக கவனிங்க. வசனம் என்ன சொல்லுது? ஒருவருடைய சிந்தனை துர்சிந்தனை மாறிவிட்டால், நல்ல சிந்தனையா இருக்கிற வரைக்கும் தயவு பெறுவான். He will have a mercy. ஒரு தேவனுடைய தயவு உண்டாகும், தேவ கிருபை உண்டாகும். ஆனால் இதே சிந்தனை துர்சிந்தனையாய் மாறினால்
வசனம் சொல்லுது the judgment, ஒரு தீர்ப்பு என்ன, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தள்ளப்பட்டு விடுவோம் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. இந்த ராத்திரியில கொஞ்சம் தெளிவு வரட்டும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்க சிந்தனை எதை யோசிக்கிறது? நீங்க தனியா இருக்கும் போது நீங்க உங்களுடைய சிந்தனையில எதை போட்டு அரைக்கிறீங்க? மாடு வாயில அரைக்கிறதோ இல்லையோ, மாவு மிஷின்ல மாவு அரைக்கிறாங்க இல்லையோ, ஆனா இந்த சிந்தனை இருக்குது பாருங்க, வித்தவுட் ரெஸ்ட். இதுக்கு ரெஸ்டே இல்லாம மாவு மிஷினை கூட நைட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடுறான். நம்ம ஆளுங்க படுத்தாலும் மைண்ட்ல ஓடிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு உங்களை பார்த்து, என்ன யோசிக்கிறீங்க? உங்க சிந்தனையில எது ஓடிக்கொண்டிருக்கிறது? நீங்கள் யோசிக்கிற யோசனை கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? நீங்க யோசிக்கிற யோசனை தேவனை பிரியப்படுத்துகிறதா அல்லது துக்கப்படுத்துகிறதா? நீங்க தான் பதில் சொல்லணும். உங்க கம்பெனில இருக்கும் போது, ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கும் போது, மொபைல் பார்க்கும் போது, படுத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எதை யோசிக்கிறீங்க? உங்கள் யோசனை எதை நோக்கி இருக்கிறது? தங்கள் யோசனையினாலே வீணரானார்களே, நீங்கள் அப்படி வீணாய் போக கூடாது என்பதற்கு தான் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க முன்னேறி செல்ல வேண்டும் என்று தேவன் உங்களுமே பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கை ஒருபோதும் பாதையிலே ஸ்தம்பித்து விடக்கூடாது. தேவன் வச்சதை நீங்க கைவிட்டு உங்களை மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. நீங்க அதை பெற்று அனுபவிக்கணும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா, என் சிந்தனையில ஒரு மாற்றம் வரட்டும், இந்த ராத்திரி வேளையில மாற்றம் வரட்டும், நான் பிரசங்கம் பண்ணும்போதே அது ஜெபமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. நீங்க அப்படியே உள்ளத்துல அந்நிய பாஷையை பேசி அப்படியே ஜெபத்துல இருங்க. ஆண்டவர் உங்க சிந்தனையை தொடுவார். பிசாசு ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்த எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்திலே கத்த உடைத்து அவைகளை சரி செய்ய அவர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? நல்லவன் கர்த்தரிடத்தில் என்ன பெறுவான்? ஆனா துர்ச்சிந்தனை இருந்தால், துர்ச்சிந்தனை ஆக்கினை, நல்ல சிந்தனை தேவ தயவு. தேவ தயவு என்ன? உன் சிந்தனை நல்லா இருக்கணும். உன் சிந்தனை கரெக்ட் ஆயிடுச்சுன்னா சரி, சிறுங்க மனுஷனை விடுங்க, மிருகத்தையே பாருங்களேன். இந்த ஏனை இருக்குல்ல, ஏனை நான் கூட யூடியூப்லாம் பார்த்தேன். சில பேர் அதை வச்சு பிச்சை எடுக்கிறான். ரோட்டோட வந்து தொட்டுச்சுன்னா தலை மேல தும்பி கையை வச்சுன்னா காசு கொடுக்கணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே, அப்படி தொட்டு தொட்டு எடுக்குது. அதே ஏனைதான் திடீர்னு பார்த்தா மதம் முடிச்சிருது. மூளை சரியா வேலை செய்யல. அவன் மேல உட்கார்ந்து இருக்கிறவன் சோறு போட்டவனு கூட நினைக்காம என்ன பண்ணுது, போட்டு அடிச்சு தூக்கி அவனை விசுது. அப்புறம் ரோட்ல இருக்கிற காரை போட்டு அமுக்கிச்சு அப்படியே அப்பளம் மாதிரி நசுக்குது, மரத்தை கீழே தள்ளுது, எல்லாம் ஓடுறான். கிட்ட வந்தவன் ஓடுறான். ஹலோ, கடவுளா நினைச்சு தொட்டு கும்பிட்டவன் ஓடுறான். ஏன்? கரப்டட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சிந்தனை கரப்ட் ஆயிடுச்சுன்னா பக்கத்துல வந்தவனும் என்ன பண்றான்? ஓடுறான். இந்த யானை என்ன செய்யுதுன்னு அதுக்கே தெரியல. கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் தெரியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? இன்னைக்கு சில பேருடைய சிந்தனையை பிசாசு ஆக்கிரமிப்பு பண்ணி உங்களை அப்படியே இருதயத்தை இருளா மாத்தி தன்னுடைய கரத்தில் வசப்படுத்திருக்கிறான் என்பதை நீங்க தெளிவாய் உணர்ந்தோமானால் இந்த கூட்டம் ஒரு வெற்றியின் கூட்டமாய் மாறும். ஏசப்பா, என் முன்னேற்றத்திற்கு தடையா இந்த சிந்தனையை பிசாசு அநேக நேரத்துல ஆக்கிரமிப்பு பண்றான். இனிமேல் அவனுக்கு இடம் இல்லை, இனிமேல் இடம் கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வரும், சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும். சில பேர் யோசிப்பாங்க, யோசிப்பதுக்கு காட்ஃபாதரே அவங்க தான். ஆனா கேட்டீங்கன்னா ஒரு 10 பைசா கூட பிரயோஜனமே இருக்காது. ஆனா அவ்வளவு யோசிப்பாங்க. ஏதோ யோசிச்சு சில பேர்லாம் சாதனை பண்றாங்கல்ல, ஏதோ விஞ்ஞானி கண்டுபிடிச்சா அது பிடிச்சேன்னு, அந்த மாதிரி யோசித்து கண்டுபிடிக்கிறீங்களா? ஒரு 10 காசுக்கும் பிரயோஜனம் இருக்காது.
ஆனா யோசனை மட்டும் வானத்தை தாண்டிடும் உயரத்துக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய யோசனை. நீங்கள் தேவையில்லாத நீங்க இந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நல்லா கவனிங்க, உங்க முழு சரீரமும் பாதிக்கப்படும். மாம்ச சிந்தனை மரணம், மாம்ச சிந்தனை மரணம். சில பேருடைய சிந்தனை எப்படி தெரியுமா? தம்பி கூட வர்ஷிப்ல சொன்னாங்க, குறை கண்டுபிடிக்கிற சிந்தனை. எப்படி குறை? ஒரு ட்ரெஸ் போட்டா ஏன் இப்படி போட்டாரு, அதுல ஒரு வேலைய தன்னையும் தன் குடும்பத்தையும் பாக்குறது இல்ல, மத்தவனையே பாக்குறது. அவர் என்ன கார்ல போறாரு, என்ன ட்ரெஸ் போறாரு, அவர் என்ன சாப்பிடுறாரு, அவர் எப்படி நிக்கிறாரு, எப்படி பேசுறாரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி படுக்கிறாரு, எல்லாமே இதுதான். மத்தவனை பாக்குறதா வேலை. இயேசுவுக்கும் அப்படி நடந்துச்சு. அவர் ஏன் இப்படி போறாரு, அவர் ஏன் இப்படி பிரசங்கம் பண்றாரு? வசனம் சொல்லுது, இயேசு அவர்களுடைய சிந்தனையை அறிந்து. ஒரு போதகர் லேட்டஸ்டா ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தார். நம்முடைய தாமஸ்ராஜ், இப்பொழுது மறைந்த பாஸ்டர் தாமஸ்ராஜ் அவர்கள் ஒரு வீடியோ கிளிப்ல இப்படி பேசியிருந்தார். அமெரிக்கால இருக்கிற ஜனங்கள்லாம், சபையில விசுவாசி மக்கள் வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாரும் காணிக்கையை கலெக்ட் பண்ணுவாங்களாம். ஸ்பெஷல் ஆஃபரிங்க சேகரிச்சு அமெரிக்கா தேசத்துல வருஷத்துக்கு ஒரு முறை அதை கொண்டு வந்து பாஸ்டர் கிட்ட கொடுப்பாங்களாம். கொடுத்து, ஐயா நீங்க உங்க ஃபேமிலியோடு என்ன பண்ணுங்க, போய் எங்கேயாவது டூருக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுங்க, உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சபை மக்கள்லாம் ஒரு மாசத்துக்கு அனுப்புவாங்களாம். எப்படி விசுவாசிங்க ஸ்பெஷல் ஆஃபரிங் எடுத்து அமெரிக்கால சொல்றேன், காணிக்கை எடுத்து பாஸ்டர் கிட்ட கொடுத்து, பாஸ்டர் உங்க ஃபேமிலியோடு கூட சந்தோஷமா இருந்துட்டு வாங்க பாஸ்டர்னு என்ன பண்ணுவாங்க, நல்லா ஹனிமூனுக்கு அனுப்பிச்சிட்டு வருவாங்க. நல்லா டூர்லாம் சுத்தி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, அனுப்பிச்சிட்டு வருவாங்க. ஆனா நம்ம இந்தியால ஸ்பெஷல் ஆஃபரிங்லாம் வேணாம், பாஸ்டர் எதையாவது ஒன்று சாப்பிட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சா போதும். பாத்தியா, ஒரு கேஎஃப்சில சிக்கன் கேக்குது, பாத்தியா என்ன சுத்துறாங்க. என்ன இவருக்கெல்லாம் இது தேவையா? இவரெல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிக்கணுமா? இவரெல்லாம் அதனால்தான் இந்திய மக்கள் விளங்காம இருக்கிறது, அமெரிக்க மக்கள் ஆசீர்வாதத்துல பெருகின இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா அவன் சிந்தனை நல்லா இருக்குது சார், அவன் ஊழியக்காரன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான், அதனால கர்த்தர் அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, ஒரு கேஎஃப்சி போனா அவரு அவ்வளோ இதெல்லாம் கொடுத்து சாப்பிடணுமா, அவர் இங்கெல்லாம் போகணுமா, அவரு ஃபேமிலியோடு இங்க சுத்தணுமா, இங்க உட்காந்து மார்க் போடுறது. எப்படி மார்க் சிந்தனை மாறணும். அல்லேலூயா. மார்க் சில பேர் குறை சொல்றதே பெரிய வேலையா போச்சு. அவன் இப்படி பண்றான், அவன் அப்படி பண்றான், இவன் இப்படி பால்தினரன் அப்படி பிரசங்கம் பண்றாரு, மோகன்ஸ் இப்படி பண்றாரு, அவர் ஜான் ஜபராஜ் இப்படி பண்றாரு, ஜான் பென்னி இப்படி பண்றாரு. ஏதோ ஒரு பேச்சு, ஏதோ ஒரு குறைய சொல்லி குறைய சொல்றதுனால அவங்க ஒன்னும் ஆக போறது இல்லை. யாரு எதிரில் இருக்கிறவங்க வளர்ந்துட்டு தான் இருப்பான். எந்த அளவுக்கு குறை சொல்றாங்களோ அந்த அளவுக்கு மேல அப்படியே மேல போயிட்டே இருப்பாங்க. ஆனா குறை சொல்றான் பார்த்து அவன் அதே இடத்துலதான் சிந்தனையில பிசாசுக்கு இடம் கொடுத்து இருதயம் எல்லாம் இருளாய் மாறி ஒன்றுமில்லாம கடைசியில ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக நடத்தப்படுவான் என்பதுக்கு சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னா, நம்ம சிந்தனையுடைய கெப்பாசிட்டி தரம் மாறணும். ஒருவனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். உங்க சிந்தனை நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நல்லா தான் இருப்பீங்க. உங்க எண்ணம் நல்லா இருக்கணும். மற்றவங்களை பார்க்கும் போது கூட நல்லா பாருங்க, எரிச்சலோடு பார்க்க கூடாது. சில பேர் எரிதுனால அது அப்படியே தீ பிடிச்சி புகையா மாறுது. புகை வர அளவுக்கு எரிச்சல். சில பேருக்கு எப்படி
பார்த்து புகையுது. புகையக்கூடாது, எண்ணம் சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. எண்ணெய், அந்த எண்ணமே அப்படியே என்ன பண்றோம், இது எதிர்பார்த்திக்கு ஒண்ணுமே ஆகவே ஆகாது. அது நீ யாரை யோசிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. ஆனா உங்க யோசனை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துடும். உங்களுடைய வாழ்க்கையை தேவனை விட்டு பிரிச்சுடும். மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை போய்விடும் என்பதுக்கு சந்தேகம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சிந்தனையில ஒரு தெளிவு வரணும். தேவையில்லாத யோசிக்காதீங்க, தேவையில்லாததுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதுல ஜெயித்து வரணும், அதை மீண்டு வரணும். அப்பதான் முன்னேற்றத்திற்கான பாதையில ஆண்டவர் உங்களை கொண்டு செல்ல முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் காமிச்சு இந்த செய்தியை முடிக்க விரும்புறேன். சங்கீதம் 119 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் வீண் சிந்தனைய ரொம்ப லவ் பண்றேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி? வீண் சிந்தனை ரொம்ப பிடிக்கும். அதனால அதை கூப்பிட்டு என் வீட்டுல பிரியாணி செஞ்சு போட்டு பாய் தலகானா கொடுத்து பக்கத்திலேயே படுக்க வச்சுப்பேன். அப்படி சொல்றாரா? என்ன சொல்றாரு? ஏம்பா, ஒரு தேவ மனுஷன் சொல்றதை கேளுங்க, தேவ சத்தத்தை கேளுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றார், வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன். நீங்க எத்தனை பேர் கம்பளி பூச்சி பிடிக்கும்? கம்பளி பூச்சி ரொம்ப பிடிக்கும். வறுத்து சாப்பிடுவீங்களா? ஐயோ, புழு. சரி, இன்னைக்கு வீட்டுக்கு ஸ்பெஷலா புழு கறி செய்யலாம்னு சொல்லி செய்றீங்களா? இல்ல. ஏன்? இந்த மழை காலத்துல ஒரு அட்டை வரும், கருப்பு கலர்ல, பிசு பிசுன்னு ஒட்டுமே ஒரு அட்டை. சரி, அட்டை பூச்சி 4 எடுத்து போட்டு கத்திரிக்காய் மாதிரி இருக்குதே, மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி வீட்டுக்கு தருவோம், சாப்பிடுவோம்னு சாப்பிடுறீங்களா? பார்த்தவன ஷீ. எப்படி? ஷீ. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் கரப்பான் பூச்சி. பெண்கள் கரப்பான் பூச்சினா ரொம்ப ரொம்ப எல்லாம் ரொம்ப பயப்படுற ஒரு பூச்சி கரப்பான் பூச்சி. அது பாவம், அது பாவம். நீங்க டிராவல் பண்ணி போவோம் பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த கரப்பாம்பூச்சை பார்த்தா, புழுவை பார்த்தா, ஒரு அட்டையை பார்த்தா, இந்த கம்பளி பூச்சை பார்த்தா நம்மளுக்கு எப்படி ஒரு அருவருப்பு வருதோ, அதை வெறுத்துச்சு தூக்கி போடு வெளியில அப்படின்னு சொல்றோமோ, அதே போலதான் துர்ச்சிந்தனை ஒன்று வரும் பொழுது அவைகளை வெறுத்து நீங்கள் தள்ள வேண்டும். ஏனென்றால் அது நிமித்தம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வீண் சிந்தனை நான் வெறுக்கிறேன். I don't like it. சில பேர் ரொம்ப லைக் பண்ணி, எப்படி? சில பேருக்கு கனவுல நயன்தாரா வந்துட்டு போதான். சில பேருக்கு யார் வரா? விஜய் வந்துட்டு போறாராம். ஒரு அம்மா, ஒரு பொண்ணு யாரோ ஒரு இடத்துல சொன்னாங்க, நேத்து கனவு பார்த்தேன், விஜய் கனவு கல்யாணம் ஆகிற மாதிரி அப்படின்னு. ஹலோ, சும்மா எப்படி வரும்? அப்ப சிந்தனை ஏதோ உட்கார்ந்ததுனால, இடம் கொடுத்ததுனால, ஊசி இடம் கொடுக்காம நூலு எப்படி நுழையும்? ஹலோ சார், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது, நான் வீண் சிந்தனைன்னு ஒண்ணு வந்தா அதை உடனே என்ன பண்றேன்? வெறுக்கிறேன். அப்படியே அதுக்கு எசைஞ்சு போய் அப்படியே என்ன பண்ணுது? கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு அப்படியே ஒரு உருவத்தையே என்ன பண்ணல, நான் செதுக்க விரும்பல. அவன் பிசாசு ஒரு புள்ளி வச்ச உடனே அதை நசுக்கி அதை தூக்கி போறேன்னு சொல்லாம பாருங்க. அவன் தான் உண்மை உள்ள ஒரு விசுவாசி, உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு வெறி வைராக்கியம் உங்களுக்கு இந்த ராத்திரி வேளையிலே பற்றி பிடிப்பதாக. ஹல்லேலூயா. இப்போ சரி, வர்றது வந்துட்டு போகுது சிந்தனை. நான் என்ன பண்ணணும்? How to overcome my thinking or my mind. ஒருவர் சொன்னார், சில நேரத்துல நம்ம இப்படி பண்ணுவோம், பொல்லாத பிசாசை இயேசு நாமத்துல கட்டுறேன்,
எப்படி சிந்தனை தேவையில்லாத சிந்தனை வந்து ஏசு நாமத்துல கட்டுறேன். நான் சொல்றேன், ஒருவேளை கட்டுறது சரியா கட்டாம அவுத்துக்குச்சுன்னா என்ன வருது? போற பிசாசு எப்படி வருமா? இல்ல ஏழை கூட்டிட்டு வரும். அப்போ நம்ம பொல்லாத தேவையில்லாத சிந்தனையை கொண்டு வர பொல்லாத பிசாசை கட்டுறேன், இந்த சிந்தனையை கட்டுறேன்னு என்ன பண்றது? நீ சரியா கட்ட மாட்டா, அவுத்து திருப்பி என்ன பண்ணுது? ஏழை கூட்டு வந்து வீட்லயே என்ன பண்ண பாய் விரிச்சு படுத்துக்குது. சரி, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து அந்த வீண் சிந்தனை மீண்டுமாய் வராதபடிக்கு ஒன்னே ஒன்னு செய்றேன். அது வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து ஹalleluya என் சிந்தனையில கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வர தேவனை குறித்து யோசிக்க அவர் எப்படிப்பட்டவர் என்கிற காரியங்களை நான் தியானிக்கும் பொழுது எனக்குள் இருக்கிற தேவையான சிந்தனை, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத வீண் சிந்தனைகளை தேவனை அப்புறப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. உங்க வீண் சிந்தனையை நீங்க வெறுக்கணும்னா, மீண்டும் அது வராதபடிக்கு, தலை தூக்காதபடிக்கு நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டுமானால் உங்க சிந்தனையில் தேவ வார்த்தையை உள்ள அனுப்புங்க. நல்ல பெஸ்டா யோசிங்க, உயர்ந்ததை யோசிங்க. நான் சாதிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் முடிப்பேன், என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வாரு, நான் வாழுவேன், இப்படி நல்ல காரியங்களை யோசிங்க.